ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். 21/8/2023 27/8/2023 வரை உண்டான நாட்களில் என்னென்ன பலன்கள் இந்த மேஷம் முதல் மீனம் வரைன்னு பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஏதாவது மாறுதல்கள் இருக்கா கிரகங்கள்லன்னு பார்ப்போம். அதற்கு பிறகு இந்த வாரத்தின் விசேஷ நாட்கள் என்னென்னு பார்ப்போம். பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள், சந்திராஷ்டம ராசிகள் எந்தெந்த ராசிக்கு வருது அப்படின்றத பார்ப்போம். முதல்ல கோல்சாரம். இந்த வாரத்தில் காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம் மேஷ ராசியில் குரு பகவானும் ராகு பகவானும், சிம்ம ராசியில் சூரிய பகவானும் புத பகவானும், கடக ராசியில் சுக்கிர பகவான் வக்கரகதியில் இருக்கார், செவ்வாய் பகவான் கன்னியா ராசியில் இருக்கார், சப்தமத்தில் துலா ராசியில் கேது பகவானும், சனி பகவான் வக்கரகதியில் கும்பத்தில் இருக்கார். வக்கரகதியில் 24/8/2023 அன்னைக்கு கும்பத்திலிருந்து மகரத்திற்கு போறார் வக்கரகதியில். இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் வக்கர சுக்கிரன் வக்கர சனி பகவானை ஒருவருக்கொருவர் பார்க்குறான். அதாவது சமசப்தம பார்வை இருக்கு. அது ஒரு விஷயத்தை பற்றி பேசணும். சரி, இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தோமேனா 21/8/2023 அன்னைக்கு கருட பஞ்சமி, 22ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தலையானால் சுவாதி நட்சத்திரம், லக்ஷ்மி நரசிம்ம பெருமாளுக்கு பானகம் அம்சம் பண்ணிட்டு வர்றது பெரிய விசேஷம். செவ்வாய் தோஷம் உள்ளவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். சரி, இன்னைக்கு சுவாதி நட்சத்திரம் 22ஆம் தேதி. அதை தவிர 22ஆம் தேதி சஷ்டி விரதம். சஷ்டிகள் விரதம் இருந்தால் குழந்தை பிராப்தி ஏற்படும் அப்படின்றது ஒரு விஷயம். முருகப்பெருமானுக்கு சஷ்டி விரதம் கடைபிடிக்கிறது வழக்கம். இந்த சஷ்டி விரதம் 22ஆம் தேதி வருது. 23ஆம் தேதி அதாவது புதன்கிழமை பார்த்தேனால் வாஸ்து நாள், வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள். வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் மத்தியானம் 2:31 4:01 வரலும். அதாவது 2:31 PM to 4:01 PM புதன்கிழமை வாஸ்து பகவான் கண் விழிக்கிறார். வாஸ்து கண் விழிப்பின் சிறப்பு என்ன அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கே வாஸ்து பகவான் 8 முறை தான் கண் விழிப்பார். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஏகாதசி, சர்வ ஏகாதசி. சனிக்கிழமை அன்னைக்கு ஆவணி மூலம் 26ஆம் தேதி ஆவணி மூலம் ரொம்ப விசேஷம். சிவபெருமானுக்கு ஒரு விசேஷமான ஒரு தினமாக கொண்டாடப்படுகிறது. 24ஆம் தேதி பார்த்தாலேயானால் அதாவது வியாழக்கிழமை அன்னைக்கு 24ஆம் தேதி சனி பகவான் கும்பத்திலிருந்து மகரத்திற்கு வக்கரகதியில் பெயர்ச்சியார். ரிட்டார்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அது வக்கரகதியில் பெயர்ச்சியார், வக்கரகதி அடைகிறார். அதனால அருகில் இருக்கக்கூடிய உங்களுடைய நவகிரக, அதாவது சிவன் கோவிலோ இல்லை பெருமாள் கோவிலோ நவகிரக சன்னதி இருந்ததே ஆனால் அங்கே போய் சனீஸ்வர பகவானுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க, எழுதீபம் ஒன்று ஏற்றிட்டு வாங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். சரி, இந்த வாரம் யார் யாருக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்ப்போம். கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கு, மீனராசிக்காரர்களுக்கு, மேஷம் மற்றும் ரிஷபம் இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டம காலம் இருக்கு. இப்போ ஒரு ராசியா மேஷம் முதல் மீனம் வரை உண்டானத பலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் வந்துட்டு இருக்கு. உங்களுக்கு ஆஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டால் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க, உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன். இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இந்த வாரத்திற்கான 21/8/2023 முதல் 27/8/2023 வரை உண்டான பலன்களை பார்க்கலாம். தனுசு, மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் குரு பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கார். ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப பெரிய விசேஷம். அதை தவிர 9ஆம் அதிபதியும் ஆட்சி பெற்று போயிருக்கார். இந்த வாட்டி இந்த வாரத்தில் அதாவது 21/8/2023 27/8/2023 வரை உண்டான வாரத்தில் பார்த்தேனால் உங்களுக்கு 5ஆம் அதிபதி அதாவது 5ஆம் இடத்துல ராசிநாதன், அதை தவிர 9ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல ஆட்சி இருக்கிறது பெரிய ஏற்றம். குரு பகவானோட ராகு பகவான் சேர்ந்து இருக்கிறதுனால ராகு சுபத்துவம் அடைகிறார். இருந்தாலும் குருவுக்கு சற்று கலங்கம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இருந்தாலும் குருவை கலங்கப்படுத்தவே முடியாது அப்படின்றது ஜோதிட சாஸ்திரம். இருந்தாலும் அவருடைய என்ன சொல்கிறது,
அவருடைய நன்மை கொடுக்கும் விஷயங்கள் சற்று, அவருடைய பலன் கொடுக்கும் விஷயங்கள் சற்று கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதனால் வந்து சில பிரச்சனைகள் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இருந்தாலும் உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கும். ஏன்னா குரு பகவான் தன்னுடைய வீட்டையே பார்க்கறது பெரிய ஏற்றம். 9ஆம் இடத்துல 9ஆம் அதிபதி ஆட்சி இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். திடீர் பண வரவு இருக்கும். வெளியூர் வெளிமாநிலம் இந்த படிப்புக்குன்னு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தனுசு ராசியில் இருக்கக்கூடிய அரசியல், அரசு இதில் வேலை செய்கிறவாளுக்கெல்லாம், கவர்மெண்ட் ஆஃபீஸஸில் வேலை செய்கிறவாளுக்கு திடீர் ப்ரமோஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் நிச்சயமாக இருக்குது. இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல வந்து சுக்கிர பகவான் போகிறார் வக்கரகதியில். அதை தவிர வந்து இந்த வாரம் வந்து சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல வரார். அதனால் பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும். 24ஆம் தேதியிலிருந்து சனி பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார், வக்கரகதியில் இருக்கார். 2ஆம் அதிபதியே 2ஆம் இடத்துல இருக்கார். அதனால் குடும்பத்தில் கொஞ்சம் சலசலப்பு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா சப்தமாதிபதி 9ஆம் இடத்துல இருந்தாலும் குடும்பத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். கணவன் மனைவியிடையே கொஞ்சம் அந்யோன்யம் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. உங்கள் பேச்சால் அடுத்தவங்க ஹர்ட் ஆவாங்க. அடுத்தவங்க நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை சரியாக புரிந்து கொள்ள முடியாத அளவு இருக்கும். அதனால் ஒரு தடவைக்கு 2 தரம் முடிஞ்ச அளவுக்கு சொல்கிறது ரொம்பவும் நல்லது. சரி, இந்த வாரம் 21/8/2023 27/8/2023 வரல உண்டான வாரத்தில் பார்த்தாலேயானால் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கார், ஆரம்பிக்கிறார். அவர் வந்து 21ஆம் தேதி மத்தியானம் ஒரு 3:30 மணி வரலும் இருக்கார். சந்திர மங்கள யோகம் அமையிறது. புதுசாக ரியல் எஸ்டேட் இதெல்லாம் ஏதாவது விற்கிறதுக்கு பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக வியாபாரமாகும். ரியல் எஸ்டேட் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். குரு பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. அதாவது அதுவும் விவசாய நிலங்கள் விற்கிறதுக்கு பார்த்துட்டு இருந்தீங்களே, ஆனால் இப்போ வந்து கண்டிப்பாக நல்ல சேல்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல சந்திர பகவான் வரார். 8ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல வரார். அதாவது 21ஆம் தேதி மத்தியானத்திலிருந்து 23ஆம் தேதி அதாவது 23ஆம் தேதி ராத்திரி ஒரு 11:30 மணி வரலும் அங்கே இருக்கார். இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டிலிருந்து நல்ல யோகமான விஷயங்கள், சந்தோஷமான விஷயங்கள் வரும். வெளிநாட்டில் பிஆர் இதுக்கு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கும். சிட்டிசன்ஷிப் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு, பர்மனன்ட் ரெசிடென்ஸ்க்காக பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதை தவிர வந்து விசாக்கு இங்கேருந்து பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், படிப்புக்காக வெளிநாடு போக வேண்டும் என்று நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய பாக்கியம் இந்த வாரம் நிச்சயமாக வரும். உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சந்திர பகவான் வரார். அதாவது 23ஆம் தேதி ராத்திரி ஒரு 11:30 26ஆம் தேதி கார்த்தால வரலும் இருக்கார் அங்கே. அந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா 12ஆம் இடத்துல வந்து நீச்சப்பட்டு போயிருந்தாலும் 8ஆம் அதிபதி 12ஆம் இடம் தொடர்பில் வரும்பொழுது நீங்கள் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. வெளிநாடு, வெளி ஊர், வெளி மாநிலம் சம்பந்தமாக, வெளி மதத்தினர் சம்பந்தமாக உங்களுக்கு ஒரு ஏற்றமான விஷயங்கள் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். திடீர் பணவரவு வரும். செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா சுவர்கள் பார்வை சந்திர பகவானுக்கு இல்லை. அதனால் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசியிலே சந்திர பகவான் வரார். 26ஆம் தேதி காலத்திலிருந்து 28ஆம் தேதி காலத்தால் வரலும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ஏன்னா குரு சந்திர பார்வை இருக்குது. சந்திரன் வந்து குரு வந்து சந்திரனை பார்க்க குரு சந்திர யோகம் இருக்குது. பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையிறது. நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஸ்ரீவில்லிபுத்தூர் போயிட்டு வாங்க. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் சன்னதியில் போய் ஆண்டாள் சேவிச்சுட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுக்கு நிச்சயமாக வரும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.